சொல்லுவார், டியர் ஒயின் ஷாப் நடத்துகிறவரே அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேதம் தெளிவாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சட்ட திட்டங்களை, பிரமாணங்களை, நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய விசுவாசிகள் பாஸ்டர் மோகன் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை குறித்து அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது, ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உன்னுடைய விசுவாசத்தை மற்றவங்க மேல நினைச்சாத, திணிக்காத. ரேமா பேதுருக்கு வந்தது, நீ நடந்து வா, நீ வா. ஒருவேளை தப்பில்ல, ஒருவேளை ஆண்டவர் சிலவங்களுக்கு தெளிவா பேசி இருப்பார், நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதிக்காக ஆண்டவர் பேசி இருப்பார், நீ போக வேண்டாம்ப்பா, நான் உனக்கு சுகம் தருகிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் தெளிவாக ஸ்பெசிபிக்கா தெளிவாய் பேசியிருந்தால் காத்திருப்போம், அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆனால் அதற்காக அதை நீங்கள் மற்றவர்கள் மேலே திணித்து விடாதீர்கள், திணித்து விடாதீர்கள். டாக்டர்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிற அந்த கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய சிகிச்சை தேவன் தருகிறது. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து பிதாவிடத்திலிருந்து வருகிறது. The good and perfect gift comes from above, from our Father. இன்னைக்கு இந்த காரியத்தினால நாம் எத்தனையோ பேரை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கடைசியாக மருத்துவ கண்டுபிடி, மருத்துவ டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட். அந்த காலத்துல 50 வயசுக்கு மேலதான் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். நான் இப்ப சொல்லுகிறேன், 30 வயசானாலே ஒழுங்கா மெடிக்கல் டெஸ்ட்க்கு போகணும். 30 above 30 நீங்க மெடிக்கல் டெஸ்ட்க்கு போகணும். முறையான டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒண்ணுமில்லை, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது, தவறு. உனக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு அதில் நாலேஜ் இல்லை. டாக்டர்ஸ்க்கு தான் அந்த நாலேஜ் இருக்கு. டாக்டர்ஸே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சிம்டம்ஸ் பார்த்தா நீங்க என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ்? டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு டவுட்டா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இதை எடுத்துருங்க, நீங்க அதை எடுத்துருங்க, அந்த டெஸ்ட் எடுத்துருங்க, இந்த டெஸ்ட் எடுத்துருங்க, ஆஞ்சியோகிராம் ஒன்னு எடுத்து பார்த்துருவோம், இதை ஒன்னு எடுத்து பார்த்துருவோம், அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம அதை எல்லாமே அலட்சியப்படுத்தி விட்டு எனக்கு ஒண்ணு ஆகாது. சிலவங்களுக்கு இமேஜ் ப்ராப்ளம் இருக்கு, இமேஜ் ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் வயசா, கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிடுறோம், நமக்கு பிபி இருக்கு, நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, நமக்கு டயபெட்டிஸ் சொன்னா நம்ம இமேஜ் பெரிய சினிமா நடிகர்கள் மாதிரி இல்ல. தேவன் கிருபையாய் தந்திருக்கிற, தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த சரீரத்தை தேவன் எந்த நோக்கத்திற்காக நமக்கு தந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஊருக்கு போகிற சகோதரர்கள், இங்க வேலை செய்கிற, இங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா, ஒருவேளை பணம் அதிகமா செலவானா, ஊருக்கு போகும்போது நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சென்று நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே நம்முடைய சபையிலே உங்களுக்காக உதவ நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நல்ல மெடிக்கல் ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க அவங்களோட ஆலோசியுங்கள், ஏற்ற மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேரை நாம் இழந்து விட்டோம். தேவன் கிருபையாய் தந்த சரீரத்தை சரியாய் பாதுகாக்க எத்தனையோ பேரை நாம் இழந்து விட்டோம். அருமையான சகோதரர்களை இளம் வயதிலே நாம் பறிகொடுத்து விட்டோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வது அவசியம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய சுத்தம் இல்லாமல், அவருடைய நோக்கம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கிறதில்லை, உண்மைதான். ஆனால் தேவன் தந்த அந்த ஞானத்தின் அடிப்படையில், தேவன் தந்த அந்த வேதத்தின் அடிப்படையிலே, தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களை நாம் தவிர்க்க வேண்டும். அது சிகரெட் பிடிக்கிற காரியம் என்றாலும் சரி, அது ட்ரிங்க்ஸ் குடிக்கிற காரியம் என்றாலும் சரி, அல்லது உணவு பழக்க வழக்கங்கள் என்றாலும் சரி, அதே மாதிரி முறையான ஓய்வு, முறையான பயிற்சிகள், முறையான மருத்துவ சிகிச்சைகள், இவைகளை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு தந்த அந்த இனிமையான அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருக்கிறவர்களாய், திளைத்திருக்கிறவர்களாய் நம் அவருடைய சமூகத்திலே
அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நம்புவோம், மனமகிழ்ச்சியாய் இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் நேரம் முடிந்து விட்டது, நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிற ஆண்டவர், சுகமாயிரு என்று சொல்லுகிற ஆண்டவர். இந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் எந்தெந்த இடங்களிலே நாம் தவறி இருந்தாலும் சரி, எந்தெந்த இடங்களில் நாம் தவறி இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த எல்லாரும் ஜெபம் சற்று நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அலட்சியம் காரணமாக, ஒருவேளை அறியாமை நிமித்தம், ஒருவேளை நம்முடைய உடலை நாம் பேடாமல் இருந்திருக்கலாம், அதை குறித்து நாம் கவனம் மட்டும் இருந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. நான் தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன், தேவன் என்னோடு தெளிவாக பேசின காரியங்களை, ஆண்டவர் என்னோடு வலியுறுத்தின காரியங்களை சபையின் நன்மைக்காக சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், சுக வாழ்வு வாழும்படியாய் விரும்புகிறார். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டு நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறாரோ அதே அளவு நம்முடைய சரீரத்திலும் கரிசனை உள்ளவர்னால இந்த நாளை தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரப்பா. ஆரோக்கிய வாழ்வுக்கு எது முக்கியத்துவம் என்ற காரியத்தை நாம் காட்டோம். அநேக நேரத்தில் அநேக பிரச்சனைகள், பாடுகள் நம்மை சூழும் பொழுது நம்முடைய சரீரத்தை கவனிக்காமல் போய்விடுவதனால அநேக வேதனைக்குள்ளாக்க சென்ற பிள்ளைகள் உண்டு. தங்களுடைய நிர்விச்சாரத்தினால தேவன் தங்களுக்கு கிருபையாக கொடுத்த நல்ல ஆரோக்கியத்தை இழந்த பிள்ளைகள் உண்டு. தேவையற்ற அநேக காரியங்கள் தங்கள் ஜீவிதத்தில் கூட்டிக் கொண்டதினால தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்த பிள்ளைகள் உண்டு. இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தை வந்து எவ்வாறு ஒரு தேவன் கிருபையாக கொடுத்திருக்கும் அந்த மண் பாண்டத்தை
காத்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை கொடுத்த கிருபையினால அப்பா கேட்டு